திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இன்று பிற்பகலில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு எதிரான அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்றே தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதிகள் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை அன்னைக்கு, திருக்கார்த்திகை அன்னைக்கு கோவில்கள்ல மலை மீது உள்ள தீபத்துல தீபம் ஏற்றுறது வழக்கம். அதாவது கடந்த 100 வருடங்களுக்கு முன்பு வரை மலை மீது உள்ள விளக்கு தூண்ல தீபம் ஏற்றிட்டு வந்த நிலையில அதற்கு பின்பு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்தை மாற்றி வேற இடத்துல வைக்க சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில அதே இடத்துல மீண்டும் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில அந்த இடத்துல தீபம் ஏற்றுக்க அனுமதி அப்படிங்கிற மாதிரி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில நேற்று கார்த்திகை அப்படிங்கிறதுனால நேற்று அந்த இடத்துல விளக்கு ஏற்றப்படலை. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில போலீசாருக்கு அவங்களுக்கு இடையில தள்ளுமுள் ஏற்பட்டது. இதுல 22 போலீசார் காயமடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில ஏற்கனவே இந்த வழக்கு அந்த இடத்துல தீபம் ஏற்றுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதோடு இல்லாம நீதிபதி சுவாமிநாதன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்புக்கு அனுப்பியிருந்தார். அந்த இடத்துல விளக்கு ஏற்றுறதுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கூட பாதுகாப்புக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட நிலையில அந்த இடம் முழுவதுமே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்று காலை அந்த வழக்கை முதல் வழக்கை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில அரசு தரப்புல அதிகார வரம்பு மீறி தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் செயல்பட்டிருக்கிறாரு, இது துரதிருஷ்டவசமானதுன்னும் சிஎஸ்எஃப் வீரர்களை பாதுகாப்புக்கு அனுப்ப தனி நீதிபதிக்கு எங்கிருந்து அதிகாரம் கிடைத்தது, அதே மாதிரி நீதிபதி சுவாமிநாதன் எந்த முகாந்திரமும் இல்லாம சிஎஸ்எஃப் பாதுகாப்புக்கு அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அரசு தரப்பு முன் வச்சது. எப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிபதி சுவாமிநாதன் நேற்று நடந்த மோதல் காட்சிகளை பார்த்தாரா தெரியல அப்படின்னும், நியாயப்படி மனுதாரர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னும், தமிழக அரசுக்கு இணையாக சிஎஸ்எஃப் வீரர்கள் செயல்பட முடியாது அப்படின்னும், உயர்நீதிமன்ற பாதுகாப்புக்கு வந்தவர்களை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க அனுப்ப இயலாது அப்படின்னு சொல்லியும் தமிழ் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில இது ஒரு மிகப்பெரிய விவாதமா எடுக்கப்பட்டது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்று மாலை இந்த விவகாரம் குறித்து தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பகுதியில 142 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்துட்டு வர ஒரு சூழ்நிலையில இந்த வழக்குல என்ன மாதிரி தீர்ப்பு வழங்க போறாங்க, இதுக்கு அடுத்த கட்டமா இந்த இடத்துல என்ன மாதிரி தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத இங்குள்ள தமிழகம் மட்டுமில்லாது பலரோட எதிர்பார்ப்பா இருக்குதுங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.